வீட்ல வச்சிருக்கிற பெற்றோர்களா நீங்க? இந்த 5 விஷயங்கள உங்க குழந்தைங்க முன்னாடி நீங்க செய்றீங்களா? இல்லையா? அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இத நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி குழந்தைங்க முன்னாடி செய்யக்கூடாத 5 முக்கியமான விஷயங்கள் என்ன? இந்த வீடியோல பாத்துரலாமா? பொதுவா இந்த குழந்தைங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறவங்க, அவங்க வளரும் பொழுது தன்னுடைய பெற்றோர்கள பார்த்து தான் நெறைய விஷயங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. நெறைய நேரங்கள்ல பெற்றோர்கள் சொல்லிக் குடுக்கிறத விட, அவங்க நடந்துக்கிற விதத்த அப்சர்வ் பண்ணி தான் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் அவங்க மைண்ட்ல ஆழமா பதியும் ஒழிய, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு எவ்வளவுதான் ஓரலி சொன்னாலுமேவும், அவங்க அப்படி இருக்காங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அப்படின்றத பார்த்து தான் வந்துட்டு குழந்தைங்க வளருவாங்க. அந்த வகையில நீங்க அட்வைஸ் பண்ணலாம். பட் நீங்களும் அதுக்கு எடுத்துக்காட்டா வாழணும். அதுல முக்கியமா நீங்க குழந்தைங்க முன்னாடி பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கெட்ட வார்த்தை பேசுறது, ஆர்க்யூ பண்றது, பயங்கரமா கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டுக்கிறது. இந்த சின்ன வயசுல கணவன் மனைவி சண்டை போடும் பொழுது, அத ஒரு குழந்தை பாக்குது, அத அடிக்கடி பாக்குது அப்படின்னா, அந்த குழந்தை அடல்ட்டா வரும்பொழுது நெறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்க. இன்ஃபாக்ட் நெறைய பேர் இதனால எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா அப்படின்ற முடிவையும் எடுக்கிற நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இது மட்டும் கிடையாது. நெறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வந்துட்டு வளர வளர வந்து அந்த ஒரு சைல்ட் வந்துட்டு ஃபேஸ் பண்ணும். அதனால மேக்ஸிமம் நீங்க சண்டை போடுறத தவிர்த்துக்கலாம். அப்படியே சண்டை போடுறத நீங்க ஏதாவது தனியா போய் பேசி அத வந்து ஒரு பேச்சுவார்த்தையா நடத்திக்கலாம். கெட்ட வார்த்தைகளா வந்துட்டு அதிகமா வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. நம்பர் 2 ஃபேமிலி டைம்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அங்க வச்சு மொபைல் யூஸ் பண்றதோ, லேப்டாப் யூஸ் பண்றதோ, இதெல்லாம் வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க. இல்ல வீட்லயே இருக்கும் பொழுது, ஃபேமிலிக்கான அந்த ஒரு பெர்சனல் ஸ்பேஸ் இருக்கும் பொழுது, அங்க அதிகப்படியா இந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றது, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மேல இவங்களுக்கு அக்கறை இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல குடுத்துரும். ஆல்சோ அவங்களும் அதிகமா கேட்ஜெட்ஸ வந்துட்டு டிபெண்ட் பண்ணி வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுருவாங்க. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க முன்னாடி இப்ப நீங்க 2 பேருமே அதிகமா சண்டை போடுறீங்க. சண்டை போட்டுட்டு தனித்தனி அறையில போய் நீங்க தூங்குறீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வ ஒண்ணு குடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அம்மா, அப்பா உங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள்ல, நாங்க எப்படி தனியா தூங்கணும்னு நெனைக்கும்போது தூங்கலாம்ல. அது என்ன சேர்ந்து தான் தூங்கணுமா? இது என்ன ஒரு கட்டாயம்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்க தான் செய்யும். இருந்தாலுமேவும் அதிகப்படியா கணவன், மனைவி தனித்தனியா தூங்குறத குழந்தைங்க பார்த்து பார்த்து வளர்றாங்க அப்படின்னா, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வந்து அவங்களுக்கு குடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டு த மேக்ஸ் இத சார்ட் அவுட் பண்றதுக்கு பார்க்கணும் அப்படின்றது தான் குழந்தைங்களோட சைக்காலஜி பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு சொல்றாங்க. நம்பர் 4 மோசமான பண மேலாண்மை வந்துட்டு பேரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கே வந்துட்டு மணிய எப்படி செலவு பண்றது, எப்படி சேவ் பண்றது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்றது, இத தெரியாமலேயே இருக்கிறாங்க அப்படின்னா, அத பார்த்து பார்த்து தான் ஆப்வியஸ்லி குழந்தைங்க வந்துட்டு 20+ இயர்ஸ் வந்துட்டு ஃபேமிலியோட இருந்து வளர்றாங்க. ஸோ அம்மா, அப்பா எப்படி மணிய ஹேண்டில் பண்றாங்களோ, அந்த மாரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு ஒரு பேசிக்கான ஒரு தாட் தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கே இருக்கும். அம்மா, அப்பாக்கே அத ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, அவங்க வந்து என்ன கத்துக்குவாங்க குழந்தைங்க அம்மா, அப்பாவ பார்த்து அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ இந்த மணி ஹேண்ட்லிங் அப்படின்ற விஷயம் உங்க குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படிதான் நீங்களும் இருக்கணும். நம்பர் 5 புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம். இது அதிகப்படியா உங்க பிள்ளைங்க முன்னாடி வந்துட்டு நீங்க காட்டவே கூடாது. ஏன்னா உங்கள பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. அது மாதிரி தான் அவங்க ஃபியூச்சர்ல ஒரு அடல்ட்டா மாறும்பொழுது இந்த சொசைட்டிக்கு ஒரு பெர்சனா அவங்க போய் நிக்க போறாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம் வந்து அவங்க முன்னாடி அத வந்து நீங்க கன்சியூம் பண்ணாம இருக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 5 விஷயங்கள பெற்றோர்களா இருக்கிற நீங்க உங்க குழந்தைங்க முன்னாடி பண்ணாம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.